ஹே காய்ஸ் வெல்கம் டு ட்ராமா வித் ஷெரி. இதுக்கு முன்னாடி மூவில நான் ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல போட்டிருப்பேன். அது வந்து ரொம்ப பெருசா இருக்கிறதுனால என்னால வந்து 50 மினிட்ஸ் தான் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பண்ண முடியல. ஸோ அந்த மூவியோட கண்டினியூ தான் இப்ப பார்க்க போறோம். இன்னைக்கு தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அந்த மூவியை குட்டியா ரீகேப் மட்டும் பண்ணிடுறேன். ஓகேவா? அந்த மூவியோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பெரிய பிரசிடென்ட். அந்த ஹீரோயின் வந்து 3 இயர்ஸா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க. அந்த 3 இயர்ஸ் அவனுக்காக எக்கச்சக்கமான நிறைய நல்லதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு அதை எதுவுமே மதிக்காம நம்ம ஹீரோயினையே வந்து சீட் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயம் வந்து ஹீரோயினுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து சரி ஓகே அந்த இடத்துல வந்து நான் வேற ஒரு பையனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க சோகமா ஒரு பார்ல குடிச்சிட்டு இருக்கிறப்போ அதே பார்ல தான் நம்ம ஹீரோ இருப்பாங்க. ஹீரோவோட ட்ரீம் என்னன்னா அவனுக்கு வந்து ஒரு சிங்கர் ஆகணும், அவங்க அம்மாவோட கனவை வந்து நினைவாக்கணும்ன்றது தான் ஆசை. அந்த பார்ல இருந்தவன் வந்து நம்ம ஹீரோக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருப்பாங்க. ஹீரோயின் தான் வந்து ஹீரோவை வந்து காப்பாத்துவாங்க. ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோவும் ரொம்ப அழகா இருக்காங்க, இவங்க கூட வந்து ஒரு கான்ட்ராக்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வந்து கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க. அது எது மாதிரி கான்ட்ராக்ட்னா 24 ஹவர்ஸும் வந்து என் கூட இருக்கணும், நான் என்ன சொன்னாலும் வந்து நீ செய்யணும், எனக்காக எல்லாமே பண்ணணும், ஒரு பெட்டு மாதிரி நாய்க்குட்டி மாதிரி நீ சுத்தி சுத்தி வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கு, ஹீரோக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கு. ஹீரோயினோட பாஸ்ட் என்னன்னா ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோயினோட அப்பாவுக்கு இலீகலா பிறந்த சண்டை தான் வந்து அந்த கம்பெனியை வந்து நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்க அம்மா வந்து அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அதனால ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோயினோட அம்மாவை வந்து பிளான் பண்ணி சாவடிச்சிருப்பாங்க. அந்த பிளானுக்கு வந்து ஒரு கீயா நம்ம ஹீரோயின் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்து அது தெரியவே தெரியாது. அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிடுச்சு. நம்ம ஹீரோயின் வந்து அந்த கம்பெனியை வந்து டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா வந்து நடத்தியிருக்காங்க. இப்போ வந்து அவங்க அப்பாவும் அவங்க பிரதரும் வந்து சண்டைக்கு வராங்க. நான் தான் வந்து இந்த கம்பெனில இருப்பேன், ஒரு பொண்ணு வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான போர்ட் மீட்டிங் அது மாதிரிலாம் நடந்துகிட்டே இருக்கு. ஹீரோவோட பாஸ்ட் என்னன்னா ஹீரோ வந்து ஒரு ஏழை குடும்பத்துல தான் பிறந்தவன். அவங்க அம்மா வந்து ஒரு சிங்கர். ஒரு நாள் வந்து ஹீரோக்கு வந்து உடம்பு முடியாம ஆகியிருக்கும். 10,00,000க்கு மேல இருந்தா தான் ஹீரோவ வந்து காப்பாத்த முடியும் ஆப்பரேஷனுக்காக அப்படின்னு சொன்ன உடனே, அவங்க அம்மா வந்து பாட்டு பாடுறதுக்காக ஒரு கிளப்புக்கு போயிருப்பாங்க. அங்க இருக்கவங்க வந்து நீ 10 நாளைக்கு வந்து நான் ஸ்டாப்பா பாடணும். அப்படி பாடுனன்னா வந்து உனக்கு ஒரு 10,00,000 தரேன்னு சொல்லிட்டு அவங்கள பாட வச்சிருப்பாங்க. அவங்களும் டே ஆர் நைட் வந்து ஃபுல்லா பாடி, பாடி, பாடி அவங்களுக்கு வந்து வாயில இருந்து பிளட்லாம் வந்து சுத்தமா முடியாம, அவங்களோட வாய்ஸும் போயிட்டு, பையன் வந்து சரியாயிட்டான். அவங்க படுத்த படுக்கையா ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்கள காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இறக்கறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க, "இத பாரு, என்னோட ஆசை அது வந்து நடக்கல. பட் என்னோட ஆசை என்னன்னா, நீ வந்து ஒரு ஸ்டேஜ் ஏறி பாடணும். உன்ன வந்து எல்லாருமே வந்து கிளாப் பண்ணணும்." அப்படின்ற மாரி அவங்க மம்மி சொல்லியிருப்பாங்க. அவனுமே வந்து சரின்னு வாக்கு குடுத்திருப்பான். நம்ம ஹீரோ வந்து தனியா இருக்கிறப்போ, அவங்க வந்து ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலி வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஏழையா இருந்த ஹீரோ வந்து ரொம்ப பணக்காரன். அவன் நெனச்சானா அவனால என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனா அடாப்ட் பண்ண ஃபேமிலி வந்து நம்ம ஹீரோவ வந்து நல்ல ஒரு அவங்க குழந்தை மாரியே வளர்த்துருக்காங்க. நெறைய பண்ணியிருக்காங்க. ஹீரோக்கு வந்து அது எல்லாமே ஓகேவா இருந்தாலும், அவங்க அம்மாவோட ஆசைய வந்து நிறைவேத்தணும். நம்ம வந்து இந்த பணக்கார ஃபேமிலில இருந்தோம்னா, அது முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஃபாரினுக்கு படிக்க போறேன் அப்படின்ட்டு, நம்ம ஹீரோ வந்து தப்பிச்சு ஓடி வந்துருவாங்க. அந்த ஓடி வந்த இடத்துல அது வேணும்னே கிடையாது. ஏழையா இருப்பாங்க. பாடுறதுக்காக வந்தாங்க. அப்பதான் வந்து ஹீரோயின பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கும், ஹீரோயினுக்கும் வந்து லவ் வந்திருக்கும். இப்போ ஹீரோயினுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஹீரோக்கும் வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. ஹீரோவோட லவ் என்னதான் ஹீரோவோட கிராண்ட்மாவும், அவங்க பிரதரும் சப்போர்ட் பண்ணாலும், அவங்க தாத்தா அக்செப்ட் பண்ணிட்டாங்களான்னு தெரியாது. ஹீரோவோட கனவு வந்து ஆல்ரெடி நிறைவேறிச்சு. ஒரு ஸ்டேஜ்ல பாடிட்டான். இப்போ ஹீரோயினுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னா, அந்த கம்பெனிய புடுங்குறதுக்காக சதி திட்டம் போட்டுருக்காங்க. ஹீரோயின் வந்து அந்த கம்பெனிய வந்து நடத்துவாளா? அப்படி இல்லன்னா வந்து ஹீரோவோட விஷயம் தெரிஞ்சு அவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகுமா? என்னன்னு தான் இந்த ஸ்டோரி. இப்போ வந்து நான் கன்டின்யூ பண்றேன். இந்த ஸ்டோரிய எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒருவேள பார்க்காதவங்களுக்கு வந்து புரியாதுல்ல. அதனால தான் வந்து நான் ஷார்ட்டா சொன்னேன். சப்போஸ் உங்களுக்கு ஃபுல்லா பார்க்கணும்னா, இதுக்கு முன்னாடி வீடியோவ போய் பாருங்க. இப்போ ஹீரோயின் அவங்க பிரதர் கூட தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பிரதர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, "இத பாரு, சோசே குரூப்ப வந்து வழிநடத்த போறது வந்து அந்த குடும்பத்தோட வாரிசு தான். அதனால இந்த கம்பெனிய வந்து நான் தான் பார்த்துக்க போறேன்." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் சொல்றா, "ஓ! எல்லாருமே வந்து அப்ப முடிவு பண்ணிட்டீங்களா? நான் வந்து இந்த முடிவுக்கு வந்து நான் எதிர்க்கிறேன்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இத பாருங்க, இதுவரைக்கும் நான் இந்த கம்பெனிக்கு வந்ததுல இருந்து நான் ஒரு மிஸ்டேக்கும் வந்து பண்ணவே இல்ல. அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த குரூப்ப வந்து நான் பல மடங்கு வந்து நான் வளர்த்து இருக்கேன். அப்படி வளர்த்த எனக்கு இந்த சேர் வந்து கிடையாதா? இல்லீகல் சனுக்கு தான் கிடைக்குமா? இது எந்த விதத்துல நியாயம்? அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் பிரதர் சொல்லிக்கிட்டு இருக்கான். "இத பாரு, உனக்கு வந்து லக்குனால தான் வந்து சக்சஸ் கிடைச்சுச்சு. அது வந்து உன்னோட திறமைன்னு நினைக்காத சரியா?" அப்படின்னு சொல்ல, "ஓ! அப்போ நீ என்னோட எபிலிட்டி மேல வந்து நீ சந்தேகப்படுற. அப்படிதானே? அப்பனா நீயும் நானும் ஒரு பெட் வச்சுக்கலாமா?" அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கிறா. "என்ன பெட்டு?" அப்படின்ற மாரி அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். "இத பாரு, இன்னும் 3 நாள்ல இந்த கம்பெனிக்கு யாரு அதிகமான இன்வெஸ்ட்மென்ட் கொண்டு வராங்களோ, யார் அதிகமான ப்ராஃபிட் உருவாக்குறாங்களோ, அவங்க தான் அடுத்த இந்த கம்பெனியோட பிரசிடென்ட், சிஇஓ எல்லாமே ஓகேவா?" அப்படின்னு சொல்ல, அந்த பையன் சொல்றான், "இது ஃபுல்லா அன்ஃபேர். இதுவரைக்கும் நான் கம்பெனி ஒர்க்கே பண்ணதில்ல. இன்வெஸ்ட்மென்ட் விஷயத்துல நான் எப்படி ஜெயிக்க முடியும்?" அப்படின்ற மாரி கேட்கறான். "இத பாரு, உன்னால ஜெயிக்க முடியலன்னா, இந்த கம்பெனிக்கு வாரிசா இருக்கிற தகுதி உனக்கு இல்ல." டைரக்டர் கிட்ட சொல்றாங்க. டைரக்டர் இத பாருங்க, இந்த கம்பெனிக்கு வந்து ஜெண்டர் முக்கியம் கிடையாது. கம்பெனியோட ப்ராஃபிட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல, ஆமா, ஆமா அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து ஓகே இந்த பிட்டுக்கு வந்து நாங்க ஓகே சொல்றோம்
அப்படின்னா வந்து சேலஞ்ச வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறியான்னு கேட்க, நம்ம ஹீரோயின் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். அந்த பையனும் சரி வேற வழி என்ன அக்செப்ட் பண்ணி தொலைக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் 3 நாள்ல வந்து ஷேர் ஹோல்டர் மீட்டிங் நடக்கும். அப்ப அதிகமா வந்து யார் இன்வெஸ்ட்மென்ட் கொண்டு வராங்களோ, அவங்க தான் வந்து அடுத்த பிரசிடென்ட் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அந்த மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வெளிய வர, நம்ம ஹீரோ வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அது ஒண்ணும் இல்ல. இன்னும் 3 நாள்ல வந்து யாரு கம்பெனிக்கு அதிகமான ப்ராஃபிட் எடுக்குறாங்களோ, அவங்க தான் அடுத்த பிரசிடென்ட் சொல்ல, சரி ஓகே நான் உனக்கு ஒரு சப்போர்ட் பண்றேன். உன்னால முடியும். நீ தான் ஜெயிப்ப அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயினோட அப்பாவும், ஹீரோயினோட பிரதரும் வந்து ஹீரோயின் கிட்ட மறுபடியும் வம்பு இழுக்குறாங்க. "என்ன உன்னால பிரசிடென்ட் ஆக முடியாதுன்னு பயமா? கூட ஆளெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்துல்ல, "இத பாரு தேவையில்லாம என்னோட விஷயத்துலலாம் தலையிட்டுட்டு இருக்காத செய்" அப்படின்றாங்க. அவங்க அப்பா சொல்றாங்க, "இதுக்கு முன்னாடி ரியோன்னு ஒரு பையன் கூட சுத்திக்கிட்டு இருந்த. இப்ப என்னன்னா இவன் கூட சுத்திக்கிட்டு இருக்க. உன்னால வந்து நம்ம ஃபேமிலி பேரே கெட்டு போயிடுச்சு." நம்ம ஹீரோயின் சொல்றா, "எனக்கு வந்து பிளைண்ட் டேட்ட விட நான் வளர்த்த ஹேண்ட்சம் காய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்." அப்படின்னு ஹீரோவ மேல கைய வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க வந்து மறுபடியும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அவங்க என்னதான் சண்டை போட்டாலும் நம்ம ஹீரோயின் வந்து அசர்ற மாரி இல்ல. அவங்க கிட்ட சண்டை போட்டு அவங்கள வந்து அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. "உன்னோட பிரதருக்கு வந்து திறமை இல்லன்னு உனக்கே தெரியும். உங்க அப்பா வந்து வயசானவங்க. அதனால இவங்க 2 பேரும் தோத்து தான் போவாங்க. நீ தான் ஜெயிப்ப சரியா?" அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் வந்து சரி, சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினும் ஹீரோயினோட அசிஸ்டன்ட்டும் போனதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவங்க பிரதருக்கு வந்து மெசேஜ் பண்றாங்க. "அண்ணா இது மாரி நீ ஃப்ரீயா இருக்கியா? நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்ல, அவனுமே வந்து ஃப்ரீயா இருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. "அண்ணா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்" அப்படின்னு சொல்ல, "என்னடா ஹெல்ப்ன்னு?" கேட்குறாங்க. "நீ தான் வந்து உன் ஆளுக்கு நாயா இருக்கிறதுல பிஸியா இருக்க. இங்க வந்திருக்கன்னு சொல்ல, எனக்கு பிசினஸ் பத்தி பேசணும்னு சொல்றாங்க. அது என்ன பிசினஸ்ன்னு கேட்க, அது ஒண்ணும் இல்ல. அவங்க வந்து பெட் போட்டுருக்காங்க. 3 நாளைக்குள்ள யார் அதிகமான இன்வெஸ்ட்மென்ட் வாங்குறாங்களோ அவங்க தான் பிரசிடென்ட்ன்னு. நான் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இருக்கேன். அதனால வந்து நீ அந்த கம்பெனில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணு. நீ எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணு. நீ வந்து அந்த கம்பெனில வந்து போட்டேன்னா, கண்டிப்பா வந்து யாருமே வந்து எதிர்க்க மாட்டாங்க" அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒண்ணும் அந்த கம்பெனி வேணான்னு சொல்றாங்க. "இத பாரு, நீ அவள நம்பி அந்த கம்பெனில நீ இன்வெஸ்ட் பண்ணேன்னா, உனக்கு கண்டிப்பா ரூ. 1 கூட நஷ்டம் வராது. ப்ளீஸ் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணு. நான் உன் தம்பியா கேட்கிறேன்ல. ப்ளீஸ் சொல்லு." அப்படின்னா, "இது பாரு கிராண்ட்பா வந்து இங்க வந்திருக்காங்க. அவருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னா, உன் கதை முடிஞ்சுச்சுன்னு" சொல்ல, பரவால்ல அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம். நீ வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற" மாரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவங்க அண்ணனுமே வந்து ஓகே, ஓகேன்ற மாரி தான் கேட்டுட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோயின் ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினுக்காக ஃபுட் வாங்கி வந்துட்டு இருப்பாங்க. "சாரி மேடம் உங்கள வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சேன்னு" சொல்ல, "யாரு சொன்னா நான் உனக்காக வெயிட் பண்ணேன்னு? எனக்கு வந்து ரொம்ப பசிச்சுது. அதனால வந்து என்னால வேலை செய்ய முடியலன்னு" சொல்ல, "சரி, சரி இதுக்கப்புறம் வந்து நான் கரெக்ட்டா டைமுக்கு வந்து உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த பிரான உரிச்சு, உரிச்சு குடுத்துட்டு அப்போ ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்து, "மேடம் இது மாரி யமண்டா குரூப் கம்பெனி வந்து நம்ம கம்பெனிக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. 10 பில்லியன் வான்னு" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்க. "என்னது 10 பில்லியன் தராங்களா? எப்படி திடீர்னு?" அப்படின்னு சொல்ல, "அது ஒண்ணும் கிடையாது. ஒரு வேளை யமண்டா குரூப் வந்து இது மாரி திறமையான கம்பெனிக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நெனச்சிருப்பாங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு" நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாவே தான் வருது. நான் வந்து அந்த கம்பெனியோட பல ப்ராஜெக்ட்ட வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமும் வந்து அவங்க எனக்கு இவ்ளோ பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்கன்னா, கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. அதுவும் இல்லாம என் பிரதர் கூட வந்து நான் இப்ப தான் வந்து பெட் போட்டுருக்கேன். பெட் போட்டு கொஞ்ச நேரம் கூட ஆகல. அதுக்குள்ளேயே வந்து இந்த இன்வெஸ்ட்மென்ட் எந்த ஒரு ரீசனும் இல்லாம வந்து இருக்கு. அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி எதுவா இருந்தா என்ன நம்மளுக்கு வந்து நல்ல விஷயம் தான். 10 மில்லியன் யென் கிடைச்சிருக்கு. 3 நாள்ல வந்து நான் தான் பெட்ல ஜெயிக்க போறேன். நாளைக்கு வந்து நேர்ல போயிட்டு இந்த கான்ட்ராக்ட்ல வந்து சைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் வந்து பிராணலாம் கிளீன் பண்ணிட்டு மேடம்க்கு வந்து ஊட்டலான்னு வரப்போ, "இத பாரு நாளைக்கு வந்து நீயும் என் கூட யமண்டா கம்பெனிக்கு வர சரியான்னு" சொல்ல, "என்னது நான் வரணுமான்னு" சொல்றாங்க. "ஆமா என்னோட செக்ரட்டரி வந்து ரொம்ப பிஸியா இருக்கா. அதனால நாளைக்கு ஃபுல்லா நீ தான் வந்து என்னோட செக்ரட்டரி. அதனால தான் நீ தான் என் கூட வரணும்னு" சொல்ல, நம்ம ஹீரோவும் வந்து அப்படியே தயங்கிட்டு இருக்கான். "அப்பன்னா என்ன உனக்கு என் கூட வர விருப்பம் இல்லையான்னு" சொல்ல, "ஐயோ! உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். கம்பெனிக்கு நான் வரமாட்டேன்னா, நான் கண்டிப்பா வரேன்" அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. அடுத்த நாள் காலையில ஆயிடுது. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவ கூட்டிக்கிட்டு அந்த கம்பெனிக்கு போறாங்க. அந்த கம்பெனில இருக்கிறவன் நம்ம ஹீரோவ பார்த்துட்டு, இவர பார்க்கறதுக்கு அப்படியே 2வது வாரிசு மாரியே இருக்கே. இத போயிட்டு நான் உடனே வந்து சேர்மன் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்றாங்க, "இத பாரு இங்க வந்திருக்க. இங்க வந்து உங்க இஷ்டத்துக்குலாம் நீ இருக்க முடியாது. நான் சொல்ற மாரி மட்டும் தான் நடக்கணும். புரியுதா?" அப்படின்னு கேட்க, "கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு பெஸ்ட் செக்ரட்டரியா இருப்பேன்" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ சொல்றான், "ஐயய்யோ! நான் என் கிராண்ட்பாவோட கண்ணுல மட்டும் மாட்டிக்கவே கூடாது. நான் மட்டும் மாட்டிக்கிட்டேன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு" அப்படின்ற மாரி ஹீரோ மனசுல நெனச்சுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல வந்து ஹீரோயினோட பிரதரும் வந்துடுறாங்க. ஹீரோயின் சொல்றா, "இது மாரி நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ண வந்திருக்கேன்னு" சொல்ல, அங்க இருக்கவங்க சொல்றாங்க, "சாரி உங்க பேர்ல வந்து எந்த ஒரு அப்பாயின்ட்மென்ட்டும் இல்ல. உங்களால வந்து போக முடியாது" அப்படின்றாங்க. ஹீரோயினோட பிரதர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, "நான் தான் இந்த கான்ட்ராக்ட்ட வந்து சைன் பண்ண வந்திருக்கேன்ற" மாரி சொல்லியிருக்காங்க. இது என்னடா அது ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட்டா இருக்கு. ஹீரோயினுக்கு தான் வந்து அந்த கான்ட்ராக்ட்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஹீரோயின் வர நேரத்துல ஹீரோயினோட பிரதரும் வந்திருக்காங்க. இது எப்படின்னு தான் எனக்குமே புரியல. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம ஹீரோயின் சொல்றா, "ஓ! நீ வந்து என்ன எதிர்த்தனா வந்து நீ ஜெயிச்சிருவியான்னு நினைக்கிறியா?" அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான், "என்னது அந்த 1 மில்லியன் இன்வெஸ்ட்மென்ட் கான்ட்ராக்ட் தானே. இது இப்ப ஃபுல்லா வந்து என்னோடது தான். இன்னும் 3 நாள்ல வந்து நான் தான் ஜெயிக்க போறேன். இந்த டீலுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன். நான் வந்து அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு" சொல்லிட்டு ஒரு ஆன்டிய தான் காட்டுறாங்க. அந்த ஆன்டிய வந்து அவனோட அம்மான்னு வேற சொல்றாங்க. ஆக்சுவலி அந்த கான்ட்ராக்ட் வாங்குறதுக்காக இந்த பையன் செட் பண்ணி ஒரு ஆன்டிய வந்து கூட்டிட்டு வந்திருக்கான். அவன் நியூவா ஒரு அம்மான்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்களா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "கவலைப்படாத. கண்டிப்பா இந்த 1 பில்லியன் யென் வந்து உனக்கு தான் கிடைக்கும்" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சொல்றா, "ஏய்! நீ இது மாரி பண்ணிட்டு இருக்கிறது வந்து அந்த செகண்ட் யங் மாஸ்டருக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆகாதான்னு" சொல்ல, அவர் வந்து இந்த ஊர்லயே தெரியாது. அதே மாரி அவர் கம்பெனி விஷயத்துல வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்ல. அவர் வந்து சும்மா லைட்டா இன்வெஸ்ட் பண்ணணும்னு தான் நெனச்சிருக்காங்க. அதனால வந்து அவர் யாருக்கு பண்ணாங்க, இங்க என்ன நடந்ததுன்ற விஷயமே அவருக்கு தெரியாதுன்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தான் அந்த செகண்ட் சன்னு. ஸோ நம்ம ஹீரோ செகண்ட் சன்னுன்றது தெரியாம அந்த லூசு ஒண்ணு பேசிக்கினே இருக்கு.
நம்ம ஹீரோ அவனோட பிரதருக்கு தான் வந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற ஸ்டாஃப் வந்து என்கிட்ட வந்து ஒரு மாரி நடந்துகிட்டு இருக்காங்க. நீ வந்து கொஞ்சம் கீழ வா! இத ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பிரதர் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, இது மாரி அது 1,000,000 என் கான்ட்ராக்ட் வந்து ரெடி ஆயிடுச்சான்னு கேட்க, அவனுமே வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்றான். இது வந்து எனக்கு தம்பி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கம்பெனி பிசினஸ்ல வந்து ட்ரை பண்ற ப்ராஜெக்ட் கண்டிப்பா வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற மாரி அவங்க அண்ணா பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் வந்து நம்ம ஹீரோ வந்து கால் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே நான் இப்பவே கீழ வரேன் அப்டின்றாங்க. நீங்க யாருக்கு கால் பண்ணேன்னு சொல்ல, நான் யமன்டா சோனிக்கு கால் பண்ணேன்னு சொல்றாங்க. அவங்க ஃபோன் நம்பர் எப்படி கிடைச்சுச்சுன்ற மாரி ஹீரோயினும் கேட்கறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, "எதனா பிரச்சனைனா எப்ப வேணாலும் கால் பண்ணுன்னு அவரு தான் குடுத்தாரு." அப்படின்னு சொல்றான். அதனால தான் இப்ப நான் நேர்ல வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பையன் சொல்றான், "இத பாரு உன் இஷ்டத்துக்குலாம் வந்து அழுந்துட்டு இருக்காத. அவரோட நம்பர் உன்கிட்ட இருக்கா? அவரு வந்து இங்க வராருன்னு சொன்னா நீ என்ன நம்ப சொல்றியா?" அப்படின்ற மாரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் அம்மான்னு ஒருத்தவங்கள கூட்டு வந்தாங்கல்ல, அவங்க வந்து ஒரு பக்கம் பயந்துகிட்டு இருக்கு. "இத பாருங்க பயப்படாதீங்க. அவன் வந்து சும்மா நடிச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கான். இவனுக்கு வந்து எமண்டாவோட கான்டாக்ட் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. சப்போஸ் அப்படி இருந்திருந்தா அவன் ஏன் இவகிட்ட வந்து ஒரு நாய் மாரி சுத்திக்கிட்டு இருக்க போறான்? எல்லாம் வந்து பொய். நீ நம்பாத." அப்படின்ற மாரி அவன் ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோவோட தாத்தாவ தான் காட்டுறாங்க. அந்த தாத்தா வந்து எப்பயும் போல அவங்க ஆளுங்கிட்ட வந்து அவன கண்டுபிடிச்சிடலாம். அவன் எங்க போயிருக்கான்? இத்தன நாள் வந்து அவங்க கண்லயே மாட்டல. யார் வந்து அவனுக்கு அடைக்கலம் குடுத்துருப்பாங்க? நம்ம இத வந்து கண்டுபிடிச்சுட்டே ஆகணும். அவன் மட்டும் என் கண்ல பார்த்தான்னா, நான் அந்த கம்பெனிக்கு வந்து கூட்டு வந்துருவேன் பாரு அப்படின்ற மாரி அந்த தாத்தா பேசிட்டு இருக்காரு. அப்ப வேற ஒருத்தன் வரான். சார் இது மாரி இந்த குடும்பத்தோட 2வது வாரிச வந்து பார்த்தேன். அவன் வந்து நம்ம கம்பெனிக்கு வந்திருக்கான். யாரோ ஒரு பொண்ணு கூட வந்திருக்கான். ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்காக வந்திருக்கான் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் நம்ம கம்பெனிக்கே வந்திருக்கான். பொதுவா கம்பெனி பக்கமே வரமாட்டானே. ஏதோ ஒரு பொண்ணுக்காக வந்திருக்கான். இப்ப இந்த வாட்டி நானே வந்து அவன கையும் களவுமா பிடிக்கிறேன் பாரு அப்படின்ற மாரி தாத்தா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்க சில பாடி கார்ட்லாம் வந்திருக்காங்க. நம்ம அந்த ஹீரோயினோட தம்பி இருக்கான்ல, அவன் வந்து சண்டை போட்டு, "இந்த கான்ட்ராக்ட் வந்து எனக்கு தான். உனக்கு கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்க ஸ்டிக்கர் எடுத்து ஹீரோவோட மண்டையிலேயே அடிக்க, ஹீரோவோட மண்டையில இருந்து ரத்தமா வருது. இருந்தாலும் ஹீரோ வந்து அதெல்லாம் பெருசா கண்டுக்கவே இல்ல. "இந்த பாத்தியா இந்த கான்ட்ராக்ட் எனக்கு தான் சொந்தம்னு" அந்த பையன் கையில வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோ அத வாங்கி கிழிச்சு போட்டுடுறாரு. நம்ம ஹீரோயினோட தம்பி சொல்றான், "உன்னால நான் கம்மியா அடிச்சு தப்பு பண்ணிட்டேன். உன்ன நல்லா அடிக்கிறேன் பாரு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட தாத்தா வந்துடுறாரு. "ஏய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன போட்டு அடிக்கிறாரு. செக்யூரிட்டி இவங்கள வந்து புடிங்க அப்படின்னு சொல்ல, அந்த லேடி வராங்க. "இத பாருங்க சார், இவங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த தாத்தா வந்து அந்த லேடிய போட்டு அடிச்சிடுறாரு. "நீங்க எதுக்கு எங்கள வெளிய அனுப்பணும்னு சொல்றீங்க? செகண்ட் சன் வந்து எங்களுக்காக வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டாங்க. அத வந்து இவங்க கிழிச்சுட்டாங்கன்னு சொன்னேன். இவன் யாருன்னு தெரியுதா?" அப்படின்ற மாரி தாத்தா கேட்கிறாரு. தெரியும். இவன் வந்து அந்த பொண்ணோட ஒரு நாய் தானே" அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். "இவன் தான் வந்து யமன் தான்" அப்படின்ற மாரி சொல்லி கேட்டுருக்காங்க. நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. ஐய்யய்யோ! போட்டு குடுத்துட்டாரே! அந்த ஹீரோயின்ல "என்னது நீயா?" அப்படின்ற மாரி சொல்ல, "ஐய்யய்யோ! எனக்கு தல சுத்துதே!" அப்படின்ற மாரி ஹீரோயின் மேல போய் விழுந்துடுறாரு. "என்னடா இவ்ளோ நேரம் வந்து தல சுத்தல, இப்ப தான் உனக்கு தல சுத்துதா? சரி வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒண்ணா போலாம்ன்னு" சொல்ல, எல்லாருமே வந்து ஷாக் ஆயிடுறாங்க. ஐய்யய்யோ! அந்த செகண்ட் சன் வந்து நம்ம ஹீரோ தானான்னு அப்படின்ற மாரி கண்டுபிடிச்சுட்டாங்க. தாத்தா வந்து சொல்ல வராரு. இவன் தான் வந்து இந்த குடும்பத்தோட வாரிசுன்னு சொல்ல வர நேரத்துல, ஹீரோவோட பிரதர் வந்து தாத்தாவோட வாய் பிடிச்சுட்டு, "தாத்தா, தாத்தா நான் சொல்றது ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்கன்னு" சொல்லி, தனியா கூட்டு போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்றாரு. நம்ம ஹீரோயின் வந்து யோசிக்கிறா, ஒரு வாட்டி இவங்க ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறப்போ எல்லாருமே வந்து ஹீரோக்கு வந்து வணக்கம் சொல்றது. ஹீரோவ வந்து அப்படி கவனிச்சுக்கிறத பார்த்துட்டு, இவன் வந்து என்கிட்ட பொய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் போல. இவன் தான் வந்து இந்த கம்பெனியோட 2வது பையன்னு ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சிடுறா. அடுத்து நம்ம ஹீரோவோட பிரதர் கிட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த கான்ட்ராக்ட் வந்து நீங்க எங்களுக்கு குடுக்குறதா இருந்தீங்க. ஆனா இவங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சாரி நாங்க வந்து தப்பு பண்ணிட்டோம். இவன் தான் வந்து என்ன ஆக்ட் பண்ண சொன்னான்ற மாரி அந்த ஆன்டி ஒத்துக்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அங்கருந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோவோட பிரதர் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாரி குடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து ஒரு பிளான் போடுறா. இந்த கான்ட்ராக்ட்டே வந்து உங்களோட செகண்ட் சன் அவங்க மூலியமா தானே கிடைச்சது. நான் வந்து அவர மீட் பண்ணணும். அவரே வந்து நேரடியா குடுத்தானா நான் வந்து சைன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, அது வந்து நாளைக்கா அந்த கான்ட்ராக்ட்ட மாத்திட்டாங்க. அடுத்த நாள் வந்து ஒரு இடத்துல வந்து ஹீரோவும், ஹீரோவோட பிரதரும் பேசிட்டு இருக்காங்க. "என்னடா உன் ஆள் வந்து டவுட் வந்துடுச்சு போல. இப்ப நீ என்ன பண்ண போறேன்னு சொல்ல, "அதெல்லாம் பார்த்துக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து கான்ட்ராக்ட்ல மட்டும் நான் சைன் பண்ணிடுறேன்" அப்படின்ற மாரி. ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வர, நம்ம ஹீரோ வந்து ஐ மாஸ்க் மாரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. "இந்தாங்க உங்க கான்ட்ராக்ட்" அப்படின்னு குடுக்க, நம்ம ஹீரோவும் சைன் பண்றாரு. ஹீரோயினும் பண்ற நேரத்துல என்ன பண்ணிடுறாங்க, ஹீரோவோட மாஸ்க்க வந்து எடுத்து விட்டுர்றாங்க. நம்ம ஹீரோ வந்து இப்படி திரும்பிக்கிட்டே இருக்காரு. ஐய்யய்யோ! பார்த்துட்டானா முடிஞ்சுதுடா சோழின்ற மாரி பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவ வந்து திருப்பி பார்க்கலான்றப்போ, ஹீரோவோட பிரதர் வந்து தடுத்து நிப்பாட்டிட்டாரு. இது மாரி "எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு" சொல்ல, "ஓகே உங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கா? நான் கிளம்புறேன்னு" சொல்லிடுறாங்க. ஹீரோயின் வந்து அவரோட செக்யூரிட்டி கிட்ட தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கா. அவன் வந்து என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்கான். இவன் வந்து இத்தன நாள் வந்து பொய் சொல்லி நடிச்சிருக்கான். எனக்கு வந்து பொய் சொன்னாவே புடிக்காது. இன்னும் வந்து எவ்ளோ நாள் வந்து ஏமாத்துறேன்னு பார்க்குறேன். ஒரு ஏழை சிங்கர் மாரி நடிச்சுட்டு இருந்தான். நாய் மாரி என்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தான். காரணம் என்னவா வேணா இருக்கலாம். நான் வந்து எப்பயுமே வந்து அவன நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்தது நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து கான்ட்ராக்ட்லாம் முடிஞ்சுச்சான்னு கேட்குறான். நம்ம ஹீரோயினும் வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்றா. சரி நீ வந்து சைன் பண்ணி ரொம்ப டயர்டா இருப்ப. உனக்காக வந்து நான் சூப் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கான். "என்ன இன்னைக்கு ஃபுல்லா வீட்ல தான் இருந்தியான்னு" சொல்ல, "ஆமா வீட்ல தான் இருந்தேன். வீட்ட தவிர வேற எங்க நான் போறேன்?" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் வந்து ஒண்ணா படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து கிளம்புற நேரத்துல, "போகாத, இன்னும் கொஞ்ச நேரம் என் கூடவே இரு" அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இத பாரு டைம் ஆயிடுச்சு. இப்ப வந்து மீட்டிங் இருக்கு. நான் போய் ஆகணும்னு" சொல்ல, "நானும் உன் கூட வரவா? உங்க அப்பாவும், உன் பிரதரும் வந்து ரொம்ப கெட்டவங்க. நான் இருந்தா வந்து உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்னு" சொல்ல, "அதெல்லாம் வேணாம். நான் பார்த்துக்கிறேன். நீ வந்து இங்கேயே இரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ சொல்றாரு, "இத பாரு உனக்கு எதனா ஒரு பிரச்சனைனா வந்து எனக்கு கால் பண்ணு சரியான்னு" சொல்ல, அவளும் வந்து சரி சரின்னிடுறாங்க. இப்ப வந்து மீட்டிங் தான் நடந்துட்டு இருக்கு.
3 டேஸ்க்கு முன்னாடி வந்து பெட் போட்டிருந்தாங்க. இப்ப வந்து யாரு வந்து அதிகமான ப்ராஃபிட் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலான்ற மாரி தான் மீட்டிங்கு. ஸோ இந்த மீட்டிங்லயுமே வந்து நெறைய பிரச்சனை. அவங்க வந்து வம்பு பண்றது, பிரச்சனை பண்றது அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். ஹீரோயின் வந்து 1,000,000 கான்ட்ராக்ட் தானே போட்டிருப்பாங்க. ஹீரோயினோட பிரதர் வந்து இத பார்த்தீங்களா என்கிட்ட வந்து 1.5 பில்லியன் இது இருக்கு அப்படின்னு சொன்னோனே, அங்க இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, பெட் படி யார் அதிகமா இன்வெஸ்ட் பண்றாங்களோ, அவங்க தான் வந்து இந்த கம்பெனிய நடத்தணும்னு. இப்போ ஹீரோயினோட பிரதர் கிட்ட தான் இருக்கு. ஹீரோயின் வந்து ஹீரோக்கு வந்து மெசேஜ் பண்றாங்க. என்ன ஆச்சுன்னா, இப்போ வந்து 1.5 பில்லியன் வந்து அவன் எடுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மாறி மாறி ஆர்கியூமென்ட் போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ வந்துடுறாரு. இத பார்த்தீங்களா, இது வந்து 10 பில்லியன் கான்ட்ராக்ட் நான் வந்து இவங்களுக்கு குடுக்குறேன்னு சொல்ல, நீ என்ன பைத்தியமா? அது எப்படி தர முடியும்? அப்படின்ற மாரி அங்க இருக்கவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே வந்து ஷாக்கா தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. இத பாரு இப்ப அதெல்லாம் வந்து முக்கியம் கிடையாது. இது வந்து இந்த கான்ட்ராக்ட்ட வந்து நீ வச்சுக்கோ. இப்ப நீ தான் வந்து எல்லாத்துலயும் மெயினா இருப்ப. நீ தான் அடுத்த பிரசிடென்ட்ன்ற மாரி நம்ம ஹீரோ சொல்றாரு. நீயே வந்து எப்போ உன் வாயால சொல்லுவேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஹீரோயின்ஸ் எல்லாம் அப்போ உனக்கு முன்னாடியே தெரியுமா கேட்க, எல்லாமே தெரியுன்றான். உடனே அந்த பையன்ல நீ வந்து எமண்டா ஃபேமிலியோட 2வது மகனா இதுக்கு வந்து சான்ஸே இல்லன்ற மாரி கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படியே தான் பிரச்சனை போகுது. அந்த சமயத்துல நம்ம ஹீரோவோட கிராண்ட்பா வந்துடுறாரு. எப்பயும் போல அந்த பையன் ஹீரோவ அடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்து தாத்தா வந்துடுறாரு. தாத்தாவ பார்த்தோனே அவன் டேபிள் கடியில விழுந்துக்கிறான். தாத்தா அந்த கொம்புனாலே ஹீரோவோட பேக்லயே அடிச்சுட்டு, "என்னடா எப்ப பார்த்தாலும் ஒளிஞ்சுக்கிட்டே இருக்க" அப்படின்ற மாரி சொல்றாரு. அவனுக்கு வந்து ஒரே ஷாக்கு. என்னது இவன் தான் உண்மையாலே இந்த குடும்பத்தோட வாரிசா அப்படின்னு சொன்னோனே, தாத்தாவும் வந்து ஆமான்னிறாங்க. அவனால தாங்கவே முடியல. இது எப்புட்றா சாத்தியம்ன்ற மாரி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தான் முன்னாடியே தெரியும்ல, ஹீரோ வந்து பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஹீரோயின் வந்து பெருசா வந்து ஷாக் ஆகல. ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோயின் கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, "நீ வந்து என் அப்பாவே கிடையாது. இப்பவே வந்து இந்த கம்பெனிய விட்டு, இந்த ஃபேமிலிய விட்டு வெளிய போங்க" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இத பாரு நான் உன் அப்பா, அம்மான்னு சொல்லல. என்னைக்கு வந்து நீ அம்மாவ வந்து சாகடிச்சியோ, அப்பத்துலருந்து நீ அப்பாவே கிடையாது" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் திட்டுறா. அப்புறம் வந்து அவருக்கு வந்து நெஞ்சு வலி வந்துடுது. "என்னப்பா ஆச்சு? என்னப்பா ஆச்சு?" அப்படின்ற மாரி அந்த பையன் கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து கோவமா வந்துகிட்டே இருக்க, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கா. "இத பாரு நான் வந்து வேணும்னே பண்ணலன்னு சொல்ல. இத பாரு நான் அப்பவே சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து பொய் சொன்னா பிடிக்காது, ஏமாத்துனா பிடிக்காதுன்னு. என்ன வந்து நீ சீட் பண்ணியிருக்கன்னு சொன்ன." அதுக்கு அவன் சொல்றான், "நான் வந்து வேணும்னே பண்ணல. அது வந்து எல்லாமே கோஇன்சிடென்ட்டா நடந்தது." அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து கேட்கிற மாதிரியே இல்ல. இப்போ வந்து தாத்தா வந்துடுறாரு. "இத பாரு, என்னோட பையன் வந்து லூசு மாரி பண்ணிட்டான். அவன் வந்து அவனோட ஒரிஜினல் ஐடியாவ வந்து சொல்ல முடியல. நான் வேணா வீட்டுக்கு போனதும் வந்து அவன நான் நல்லா திட்டிர்றேன். தயவு செஞ்சு வந்து அவன மன்னிங்க." அப்படின்ற மாரி தாத்தா வந்து கேட்கிறாரு. நம்ம ஹீரோவோட அண்ணனும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என் தம்பி வந்து சின்ன வயசுல இருந்தே இப்படிதான். உண்மைய மறைச்சது வந்து கெட்ட எண்ணத்துனால இல்ல. அவருக்கு வந்து உங்கள வந்து ரொம்ப புடிக்கும். நீங்க வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால தான் வந்து 10 மில்லியன் இன்னும் வந்து இன்வெஸ்ட் பண்ணாரு. ப்ளீஸ் அவன வந்து மன்னியுங்க." அப்படின்ற மாரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து கோச்சுக்கிட்டு போயிடுறா. அடுத்தது ஹீரோ வந்து அவங்களோட வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. தாத்தா வந்து, "நீ ஏன்டா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? உன்ன நம்பி இவ்ளோ பெரிய கம்பெனிலாம் இருக்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு வந்து ஒரு சிங்கர் ஆகணுன்றது மட்டும் தான் என்னோட ஆசை. அது வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு கேலியா இருக்கா?" அப்படின்ற மாரி கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, "இந்த கம்பெனிக்காக நைட்டும் பகலும் உழைச்சது வந்து இவன் தான். ஆனா வந்து நீங்க அவனுக்காக பொறுப்ப குடுக்காம என்கிட்ட குடுத்துட்டு இருக்கீங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த பொறுப்புக்கு வந்து ஃபுல் தகுதியும் வந்து இவனுக்கு தான் இருக்கு." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். பாட்டி வந்துடுறாங்க. இவளே வந்து ரொம்ப நாள் பொறுத்து இப்ப தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவள பார்க்கறதுக்கே வந்து டயர்டா இருக்கு. நீங்க என்னன்னா இவன்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு தாத்தா கிட்ட வந்து பேசுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின தான் வந்து காட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து சுகமா இருக்கு. எனக்கு வந்து உண்மையா இருக்கவன் தான் வேணும். இது மாரி ஏமாத்துறவனா வேணாம் அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்கிறப்போ, இது மாரி மீட்டிங்காக ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு. அடுத்த நாள் வந்து ஹீரோயினும் அந்த மீட்டிங்க்கு போயிருக்காங்க. அப்ப தாத்தா வராரு. "இத பாரு இவன் தான் வந்து என்னோட பேரன் யமன்டா ஜோ. இவன் தான் வந்து ஜப்பானுக்கு வந்து திரும்பி வந்துட்டான். இப்ப இனிமேல் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ஃபுல் உரிமையா வந்து இவனுக்கு தான்" அப்படின்னு குடுக்க, நம்ம ஹீரோ அழகா கெத்தா வராரு. அந்த மீட்டிங்கும் வந்து நடந்து முடிஞ்சிடுது. ஹீரோயினா வந்து அழகா கிளாப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மீட்டிங் முடிஞ்ச உடனே ஹீரோயின் போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பின்னாடியே ஓடிட்டு இருக்காரு. "இத பாரு நான் சொல்றத கேளு. இதுக்கப்புறம் நான் வந்து இப்படி பண்ண மாட்டேன். நான் வந்து வேணும்னே பண்ணல." அப்படின்ற மாரி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. "என்ன ஒரே ஒரு வாட்டி மட்டும் நீ நம்பு. எனக்கு வந்து ஒரு சான்ஸ் குடுக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்ல, "இத பாரு பிரசிடென்ட் வேண்டாம். நீ வந்து என்கிட்ட சாரி கேட்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீ வந்து என்ன விட ரொம்ப ஹைட்ல இருக்க. உனக்கும் எனக்கும் வந்து ஏணி வச்சா கூட எட்டாது. நீ வந்து என்கிட்ட இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்க. என்கிட்ட பழகுறதுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்ல." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றா. ஸோ, இப்போ உங்க தாத்தா எங்க இருக்காரு? நான் அவர்கிட்ட போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். அந்த தாத்தா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு வழியா வந்து அந்த கம்பெனிய வந்து அவன்கிட்ட குடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து நான் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். நான் வந்து செத்துட்டதுக்கு அப்புறமும் கூட இந்த கம்பெனிய வந்து அவங்க வந்து நல்லா பார்த்துப்பாங்கன்ற மாரி சொல்லி கேட்டுருக்கேன். நம்ம ஹீரோயின் வந்துடுறா. "என்ன இவ்ளோ அவசரமா இங்க வந்திருக்க? என்ன விஷயம்னு கேட்க, இந்த கம்பெனிய வந்து இவரு மூட போறாராம். அத தான் நான் சொல்றதுக்கு வந்திருக்கேன். உண்மையாலே வந்து நீங்க இந்த கம்பெனிய வந்து குளோஸ் பண்ண போறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட்ட எடுத்து காட்டுறா. நானும் இந்த எமண்டா குரூப்பும் சேர்ந்து ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இதுதான். இன்னும் 10 வருஷத்துல வந்து நாங்க 100 மில்லியனுக்கு மேல நாங்க இது பண்ணுவோம். நானும் இவரும் சேர்ந்து நெறைய ப்ராஃபிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல, அவன் தாத்தா சொன்னாரு, "சூப்பர்மா! நீ வந்து சாதாரண சிஇஓ கிடையாது. என்கிட்டயே வந்து கணக்கு கேட்கிற அளவுக்கு வந்து நீ தைரியமா ஆயிட்ட. ஓகே. இப்ப வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. ரொம்ப தேங்க் யூ. அதே மாரி அவனையும் வந்து புரிஞ்சுக்கோங்க. அவனோட கனவுக்கு வந்து மதிப்பு கொடுங்க. இந்த கம்பெனிய வந்து நீங்க சுமி கிட்ட இது பண்ணிடுங்க. அவன் அவன் ஆசைப்படி இருக்கட்டும்." அப்படின்ற மாரி அந்த தாத்தாக்கு வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கா. ஏன்னா தாத்தாக்கு வந்து என்னன்னா, அந்த பையன் ஃபுல்லா கம்பெனிய பார்த்துட்டு இருந்தாலும், அதாவது ஹீரோவோட அண்ணனுக்கு வந்து ஒப்படைக்காம ஹீரோ கிட்ட வந்து ஒப்படைச்சிருந்தாங்க. ஹீரோக்கு வந்து அதுல சுத்தமா விருப்பமே இல்லன்னு. அததான் வந்து ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட கனவு என்ன, லட்சியம் என்னன்னு சொல்லிட்டு அத தாத்தா கிட்ட சொல்லி, தாத்தாவையும் வந்து புரிஞ்சுக்க வச்சுட்டு, அந்த கம்பெனிக்கு வந்து
அந்த தாத்தாவோட ஃபர்ஸ்ட் பையன் இருக்கான்ல, அவனையும் வந்து போட்டுட்டாங்க. இப்போ பாட்டி வந்துடுறாங்க. என்ன எல்லாமே வந்து சால்வ் ஆயிடுச்சுல்ல. அடுத்தது என்ன கல்யாணம் தான் அப்படின்ற மாரி கேட்க, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்கறாங்க. என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்க உனக்கு ஓகேவான்னு கேட்க, இல்ல அப்படின்னிடுறாங்க. என்ன இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கியான்னு சொல்ல, கல்யாணம்னா வந்து அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாது. நம்ம 2 பேரும் வந்து இப்ப தான் வந்து சமாதானம் ஆனோம். அதுக்குள்ளேயே வந்து என்னால சம்மதிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, சரி, சரி இதுக்கப்புறம் வந்து நான் அது மாரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்ல, சரி ஓகே. நீ எப்படி நடந்துக்கிறன்னு பொறுத்து தான் வந்து நான் உனக்கு ஒரு சான்ஸ் குடுப்பேன். அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றாரு. நம்ம ஹீரோ சொல்றான், "சரி ஓகே. வாழ்க்கை ஃபுல்லா வந்து உன்ன ஏமாத்தாம நான் இருப்பேன்னு சொல்லி நான் நிரூபிச்சு காட்டுறேன்." அப்படின்ற மாரி சொல்லிருந்தாரு. அடுத்தது வந்து நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் வந்து ஒண்ணா தான் இருக்காங்க. ஹீரோ நெனச்ச மாதிரி வந்து அவர் வந்து பெரிய சிங்கர் ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோயின் வந்து எப்பயும் போல கம்பெனிய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரப்போ, நம்ம ஹீரோ வந்துடுறாரு. "ஓ! வந்துட்டியா? வா நம்ம உள்ள போய் சாப்பிடலாம்ன்னு" சொல்ல, "ஏய் நீ வந்துட்டியா? நீ வந்து சோலோ டூர்க்காக ரொம்ப பிஸியா இருந்தியே. அப்படி இருக்கும்போது நீ டெய்லியும் வந்து எனக்காக சமைக்கிறியே. எப்படி உனக்கு டைம் கிடைக்குதுன்னு" சொல்ல, "உனக்காக சமைக்கிறதுக்குன்னே நான் ஸ்பெஷலா ஒரு டைம் வச்சு இருக்கேன்." அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் வந்து குட் பாய் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கான். சரி என்ன வந்து நல்லா தான் பாராட்டிக்கிட்டு இருக்க. நீ வந்து இது மாரி எனக்காக ஒரு டெஸ்ட் வச்சல்ல. நான் வந்து எப்படி நடந்துக்கிட்டேன்? நான் நடந்துக்கிறது வந்து உனக்கு புடிச்சிருக்கான்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து சைலன்ட்டாவே இருக்கா. ஏன் வந்து சைலன்ட்டா இருக்க? நான் எதனா தப்பு பண்ணிட்டேனா? சொல்லு. நான் வந்து உடனே வந்து சரி பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் என்ன விட்டு மட்டும் போகாதன்னு சொல்ல, ஏன் முட்டாளே அப்படிலாம் இல்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவளோட பேக்ல இருந்து ஒரு ரிங்க எடுத்து காட்டுறா. என்ன வந்து இது மாரி கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்க, ஹீரோ வந்து சைலன்ட்டாவே இருக்கான். அப்படின்னா உனக்கு வந்து விருப்பம் இல்லையான்னு சொல்றான். இத பாரு நான் வந்து எமன் தான் ஹீரோ. இந்த வாழ்க்கை ஃபுல்லா வந்து உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நான் ஃபுல் கனவா கண்டுகிட்டு இருந்தேன். இது மட்டும் தான் என்னோட பெரிய ட்ரீம் தெரியுமா? எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின தூக்கி சுத்திக்கிட்டே இருக்கான். இப்போ ஃபைனலி வந்து நீயும் நானும் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறோம். இந்த நிமிஷத்துல இருந்து நான் என் லைஃப் ஃபுல்லா வந்து உனக்கு உண்மையா இருப்பேன். உனக்கு விசுவாசமா இருப்பேன். நான் வந்து உன்ன எவ்வளோ லவ் பண்றேன் தெரியுமான்னு சொல்ல, நம்ம ஹீரோயின வந்து நானும் தான் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் ஹேப்பியா இருக்காங்க. அப்படியே வந்து இந்த மூவிய முடிச்சுட்டாங்க. உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் சீக்கிரமா வேற ஒரு நல்ல மூவில வந்து உங்கள வந்து பார்க்குறேன். அதுவரைக்கும் பாய் ஃபிரெண்ட்ஸ். பை கைஸ். டேக் கேர். லவ் யூ ஆல்.